ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சிட்டி in the history of earth வந்து ஜெரிகோ தானா. இந்த எரிகோ பட்டணத்தின் மதில் ரெண்டு அடுக்காக கட்டப்பட்டிருந்தது. 2 அடுக்கு. இதுல இருந்து ஒரு 5 அடி உயரமாகி அடுத்து ஒரு இது போகும். அந்த மாதிரி தான் எரிகோ பட்டணத்தின் மதில் இருந்துச்சு. மதில் வந்து 20 அடி, காவல் கோபுரம் 30 அடி, அகலம் வந்து 7 அடி. ஒரு சேரட்டு போகும், ஒரு சேரட்டு வரும், மதில் மேலேயே போலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரணிப்பான ஒரு நகரம் தான் எரிகோ. மதில் இருக்கும்பா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? மதில் இருக்கும், கர்த்தரே சொல்லிட்டாரு, அதனால மதில் இருப்பது தேவனுடைய சித்தம். நீ பேசுற ஒரு வீடு வாங்குறீங்க, வீட்டு ஓனர் வந்து சாவியை கொடுத்துறாரு. இன்னிலிருந்து வீடு உங்களுக்கு ரூபாய் நான் வாங்கிட்டேன், பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன், வச்சுக்கோங்க, வீட்டில் நல்லா நீங்கள் குடியிருக்கலாம், ஜன்னலை திறந்தால் நல்லா காற்று வரும், சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின் போது திறந்து உள்ளே போகிறீங்க, டக்குன்னு நல்ல கரப்பாம்பூச்சி உள்ள கிச்சன்லேருந்து வெளியே வருது. உடனே நீங்கள் என்ன செய்றீங்க? ஹவுஸ் ஓனருக்கு ஃபோனை போடுறீங்க. ஐயா காற்று வரும்னு சொன்னீங்க, கரப்பாம்பூச்சி வருது, நீங்கள் சொல்ல வேலை, என்ன செய்யலாம் நம்ம என்ன கூட்டம் போட்டு கூட்டி பேசுவோமா அப்படின்னு அவர் கேட்பார். தம்பி, உனக்கு வீடை தான் நான் கொடுத்தேன், கரப்பாம்பூச்சி நான் கொடுக்கல. ஒருவேளை கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேட்கவே வேணாம், செருப்பை கழட்டி அடிச்சு. ஏன்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது கரப்பாம்பூச்சியை பற்றி பேசவே. அப்படித்தான் இங்க சொல்றாரு. நான் எரிகோ பட்டணத்தை பேசிட்டேன்ல, அப்புறம் மதில் நடா மதில், அதெல்லாம் உதிர்ற செதில் கையெழுத்த தாவல. ஆமே. அதனால கானான தரேன்னு சொன்ன உடனே செங்கடல்னா கானான தரேன்னு சொல்லிட்டேன்லடா, அப்ப கானான தொடுற வரைக்கும் குறுக்க எது வந்தாலும் என் பெர்மிஷனே இல்லாம அடித்து தகர்த்துரு. எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையா எது வந்தாலும் அது நிர்மூலமாக்கப்படும், அது நொறுக்கப்படும். மலையே வந்தாலும், எனக்கு குறுக்க ஒரு மலையே நின்றாலும், மலைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் என் வழிகளில் அது இருக்கும் என்றால் அது நகர்ந்தே ஆக வேண்டும். ஆயிரத்தி 1990 கண்டுபிடிச்சாங்க. பிப்ரவரி 22 கண்டுபிடிச்சாங்க. எரிகோ பட்டணத்தின் மதில்கள் நிலநடுக்கத்தினால் அழிந்திருக்கிறது என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களாம். இவன் சுற்றி மார்ச் பண்ணி பிரைஸ் பண்ணப்ப நிலநடுக்கமே வந்துருச்சு. வந்து மதில் என்ன செஞ்சிருச்சு? உள்ள ஜகால் இறங்கிருச்சு. அப்படியே ஏறி போயிட்டாங்க. 7 நாள். எப்போவுமே இந்த மைண்டில் இருக்கிற அந்த அரண் இருக்கு பார்த்தீங்களா, இது பிறந்ததுலேருந்து தேவையில்லாததை கேட்டு அண்ட்ரஸ்டு ஸ்டோன்ஸை வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ இது உடையணும்னா ஒரு நாள் செய்தியை கேட்டால் உடையாது. தொடர்ந்து சிலுவையிலே இயேசு எனக்காய் செய்து முடித்தார், சிலுவையிலே இயேசு எனக்காய் செய்து முடித்தார், சிலுவையிலே சாபங்களை நீக்கினார், சிலுவையிலே பாவங்களை நீக்கினார், சிலுவையிலே அக்கிரமங்களை நீக்கினார், சிலுவையிலே என்னுடைய குணங்களை மாற்றினார். மறுபடி சொல்லுங்க. 7 நாள் சொல்லுங்க. மறுபடி. Praise God. Okay. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க தேவனுடைய பிரசன்னத்திற்காக. ஆமென். Praise God. Hallelujah. ஸோ இந்த மாலை நேர பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். உங்கள் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களாமே? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்பதிலே எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதோ அப்படியே என்னுடைய பிரசன்னத்தில் அமர்வதிலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸோ இந்த இன்னொரு பகுதியை நீ மறந்துடாத. நீ ஆலயத்துக்கு போகும்போது வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டும் போகாத. அங்கே நீ போய் உட்கார்ந்துருந்துட்டு வந்தாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கைத்தட்டுங்க ராமே. அந்த மனநிலையை மறந்துடவே கூடாது. ட்ரெடிஷ்னல் பீப்புள் தே ஆர் ஃபாலோயிங் இட். அவன் வந்து அதை கரெக்டாக வந்து அந்த வார்த்தையை கேட்டு அதில் ஆசீர்வாதம்ன்றதெல்லாம் அவன் யோசிக்கிறதே கிடையாது. பட் என்னன்னா வந்து அங்கே போய் உட்காந்து எந்திரிச்சு வந்து ஒரு ஆசீர்வாதம். பட் இட் ஒர்க்ஸ்.
அது அவனுக்கு வேலை செய்கிறது. ஆனால் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு வார்த்தையை கேட்குறதுல ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லவா உங்களுக்கு, வார்த்தையில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதோ அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. அந்த அந்த திராட்சை ரசம் அவர் நிழலுக்கு தான் வந்துச்சான். வந்த தண்ணி நிழலுக்கு வந்தோன்னு திராட்சை ரசம் மாறிடுச்சு. நீ எத்தனை முறை அவர் நிழலுக்கு வருகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்படி இல்லாமல் போகும் என்று நான் கேட்கிறேன். ஆமென், ஆமென். விசுவாசம் 18ஆம் பாகம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களை போஷிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மதில்களும் உடைய தொடங்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபெய்த் அண்ட் ஜெரிகோ வால் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஆமென். விசுவாசத்தினாலே விழுந்தது. எல்லாரும் சொல்லுங்க, விழுந்தது. ஆமென் சொல்லுவோம். விழாத அரண்கள் எல்லாம், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் விழாத அரண்கள் எல்லாம், ஜெரிகோ அந்த வால், தி ஓல்டஸ்ட் ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, த ஓல்டஸ்ட் ப்ரொடெக்டட் சிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். இந்த உலகத்துடைய ஹிஸ்ட்ரியில் மிக பழமையான ஒரு மிகப்பெரிய வலுவான நகரம் எதுவென்றால் எரிகோ. அதையே தகர்த்துட்டாங்க நம்ம கையெழுத்து. விசுவாசத்தினாலே, பை ஃபெய்த், இட் ஃபெல் டவுன் பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே வந்து எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இன்றைக்கு சில காரியங்களை இதை கனெக்டடாக நான் பேச விரும்புகிறேன். என்னென்ன பேச போகிறேன்னு நான் சொல்ல விரும்பலை. என் ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். நான் வெளிப்படுத்தும் போது ஒரு வரிசையில் வெளிப்படுத்துவேன், அதை பேசும்போது வேறொரு வரிசையில் பேசுவேன் அப்படின்னாரு. இன்றைக்கி என்கிட்ட அதை எழுதி வச்சுட்டேன். இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக செய்தி கொடுக்கும்போது மறந்துடக்கூடாது. இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னா, அவர் வெளிப்படுத்துகிறப்ப என்ன வரிசையில் வெளிப்படுத்துகிறாரோ நான் பேசுகிறப்ப அதே வரிசையில் பேச நினைக்கும் போது டிஸ்டர்ப் ஆகுறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் வெளிப்படுத்துகிற வரிசையில் நீ கேட்டுக்க, பேசுகிறப்ப அதை மறந்துடு, நான் வேறொரு வரிசையில் பேசுவேன். அப்படியே ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணி வந்துக்கிட்டே இரு. சில மேட்ரை வந்து உனக்கு நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அங்கே பேச மாட்டேன். அதை வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு வேறு இடத்துல நான் பேசுகிற கூட நீ கொடுத்துருப்பேன். இது கனெக்டட் விஷயங்கள். அதனால் இந்த ஃப்ரேமிங்கிறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். அதனால் வந்து கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த். பை ஃபெய்த் இட் ஃபெல் டவுன், இட் வாஸ் ஃபாலன். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், நீண்ட நாள் பிரச்சனைகள்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாம் இந்த செய்திக்கு பிறகு விழப்போகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சிட்டி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் வந்து ஜெரிகோ தானா. அந்த மாதிரி ஒரு பெரிய வால், மதில் வந்து அந்த நாட்களில் இல்லவே இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு இது. அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் ரெண்டு அடுக்காக கட்டப்பட்டிருந்தது. 2 அடுக்கு. முதல் அடுக்கே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு அகலம் மட்டுமே வந்து திக்னஸ் 7 ஃபீட் அகலத்துக்கு, 7 அடி அகலத்துக்கு இருக்கும். அப்படியே ஒரு சேரட்டு போகலாம், டங் போகலாம். இதிலிருந்து ஒரு 5 அடி உயரமாகி அடுத்து ஒரு இது போகும், அது மேலே. அதாவது வழக்கமாக ஸ்டேஜ் இப்படி தானே போடுவாங்க. முத லீஜர் ராக் வந்தப்போ ஸ்டேஜை 2 அடுக்காக போட்டாங்க. மேலே ஒரு அடுக்கு, அதுக்கு கீழே அது ஒரு அடுக்கு, அதுக்கப்புறம் மக்கள். அப்படி அந்த மாதிரி தான் எரிகோ பட்டணத்தின் மதில் இருந்துச்சு. அதனுடைய உயரம் மட்டுமே ஏறக்குறைய 20 அடி உயரம். 20 அடி. அதில் வாட்ச் டவர் வச்சுருப்பாங்க பாருங்கள், கண்காணிப்பு காவல் கோபுரம்னு ஒன்று. அது வந்து ஒரு 30 அடிக்கு ஒரு தடவை அந்த காவல் கோபுரம் வந்துக்கிட்டே இருக்கும். 50 அடி. அந்த காவல் கோபுரம் வந்து 30 அடி உயரம். மதில் வந்து 20 அடி, காவல் கோபுரம் 30 அடி, அகலம் வந்து 7 அடி. ஒரு சேரட்டு போகும், ஒரு சேரட்டு வரும், மதில் மேலேயே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரணிப்பான ஒரு நகரம் தான் எரிகோ. அது எத்தனை மைல் சுற்றளவும் தெரியாது. ஒருவேளை 5 மைல்னு வச்சுக்கிட்டாலே குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு நாளைக்கு 5 மைல் சுற்றி இருந்திருக்கணும். 7ஆவது நாள் 35 மைல் சுற்றி இருந்திருக்கணும். குறைஞ்சது 5 மைல் வச்சுக்கிட்டாலே பெரிய நகரம் அது. அந்த நகரத்தை சுற்றி அவ்வளோ பெரிய இது, ஸ்ட்ராங்கஸ்ட்டு. அவன் கட்டினது காரணமே ப்ரொடெக்ஷனுக்கு. வெள்ளங்கள் வந்தால் அதையெல்லாம் தடுப்பதற்காக
எதிரிகள் படையெடுப்பில் தடுப்பதற்காக செய்யப்படும். எப்படி சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டதோ அதுபோல் அந்த நாட்களில் வந்து அவங்க மேலே ஏறி வர்றதுக்குள்ளே மேலே இருந்து ஜகா ஜகா ஜகான்னு போட்டுருவாங்க, பெரிய பெரிய கல்லை போட்டு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பட்டணம். கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோ பட்டணத்தை நான் உனக்கு தந்துட்டேன் அப்படின்னார். இப்போ இந்த பை ஃபெய்த் எப்படி இந்த பட்டணம் உடஞ்சிச்சு, இந்த மதில்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னு பார்ப்போம், வாசிப்போம். இதை கரெக்டாக தெளிவாக நம்ம வாசிக்கணும். எங்கே போகணும்னா யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டா இதை குறித்த விஷயங்களை இன்னும் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. 11:30 என்ன இருக்கு? எரிகோ பட்டணத்தின் மதில்கள் எல்லாம் சொல்லுங்க. பட்டணம் விழுந்துச்சா மதில் விழுந்துச்சா? மதில் கொட்டச்சோறு. மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. மதில்கள் விழுந்தது. ஓகே, இப்போ மனசில் வச்சுக்காங்க, மதில்கள் விழுந்தது. இப்போ இங்கே வாசிங்க 2ஆம் வசனம் வாசிமா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோவை கொடுத்தேன்னாரு. மதிலை பத்தி அவர் பேசவே இல்லை. எரிகோ பட்டணத்தை தரேன்னாரு. அடுத்து வாசிங்க. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அடுத்து 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். பட்டணம் தான் பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க. அவர் பேசுனதெல்லாம் பட்டணம் தான். எல்லாம் சொல்லுங்க. தேவன் பேசினதெல்லாம் பட்டணம் தான். ஒரு இடத்துல கூட இந்த மதில்னு ஒன்று அவர் பேசவே இல்லை. மோசேட்ட பேசினதெல்லாம் கானான் தான். செங்கடல்னு ஒன்று அவர் பேசவே இல்லை. இடையில இருக்க பிரச்சனை அவர் பேசவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒன்று முன்குறிச்சிட்டாருன்னா இடையில இருக்கிறதெல்லாம் என் திட்டத்துக்கு வெளியில இருக்கிறது, அதனால அதை நான் சொல்லலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் திட்டத்தில் அது இல்லவே இல்லை, நீ ஊதி தள்ளிரு அப்படின்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒருத்தர். ஆமே. பட்டணத்தை கொடுத்தாரு, பட்டணத்தை கொடுத்துட்டேன்னாரு. இவன் மதில் இருக்குன்றான், பட்டணத்தை கொடுத்துட்டேன்ல. பட்டணத்தை கொடுத்துட்டேன்னா உன் பட்டணம் கைக்கு வர வரைக்கும் எதெல்லாம் குறுக்க நிற்குதோ அதுக்கெல்லாம் நீ கேள்வியே கேட்க வேணாம், அடிச்சு தகர்த்துடுறான்னு அர்த்தம். ஆமே. அதனால கானான தரேன்னு சொன்ன உடனே செங்கடல்னா கானான தரேன்னு சொல்லிட்டேன்லடா, அப்ப கானான தொடுற வரைக்கும் குறுக்க எது வந்தாலும் என் பெர்மிஷனே இல்லாம அடிச்சு தகர்த்துரு. என்ன பார்த்து ஏன் கேட்கிற? என்கிட்ட நீ ஏன் முறையிடுற? இதெல்லாம் நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நான் அனுமதிக்காததுன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் உன் வாழ்க்கையில டிசைன் பண்ணாததுன்னு அர்த்தம். பட்டணத்தை பேசல, மதில பேசல. ஏன்னா மதில் வந்து காட்ஸ் டிசைன்ல கிடையாது. டிசைன் இல்லைன்னா அடிச்சு எத்தி தகர்த்துற வேண்டியதான். நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? மதில் இருக்கும்பா அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? மதில் இருக்கும், கர்த்தரே சொல்லிட்டாரு, அதனால மதில் இருப்பது தேவனுடைய சித்தம் நீ பேசிடுவ. அதனால மதிலே பேசல. அப்ப நீ சொல்லுவ, லிஸ்ட்ல மதிலே இல்லையே, அப்ப தூக்கிரு. லிஸ்ட்ல செங்கடலே இல்லைல்ல, தூக்கிரு. லிஸ்ட்ல பெலிஸ்தீரே கிடையாது, தூக்கிரு. உனக்கு நான் வச்சிருக்க ஆசீர்வாதத்திற்கு அதை நோக்கி நீ போகும்போது எது எல்லாம் உனக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் என்னை பார்க்காம நீ தூக்கிடலாம். ஆமென். நீ என்னிடத்தில் முறையிடுவானேன். என் அருமை மகனே மகளே, ஒன்று நமக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஆள் சொல்ற, எனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன்னு கர்த்தர் சொன்னாரு, ஆனா இடையில ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு வந்து இதை செய்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரு, ஆனா என் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு லேண்டை ஒரு வீடு வாங்கலான் இருந்தேன், பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. இதை செய்யலான்னு நினைக்கும் போது உடம்பு சோமெல்லாம் போச்சு. அதை சொன்ன தேவன் இதையே எனக்கு அனுமதிச்சார். அப்படின்னா இது வரலான்னு சொல்லியிருந்தா அதை சொன்ன தேவன் இதையும் சொல்லியிருப்பார். இதை சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, அவர் போட்ட டிசைன்ல இது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ அவர் அனுமதியே இல்லாமல் ஒன்று வாழ்க்கையில் வந்திருக்குன்னா அதை நீ அவர் அனுமதியே இல்லாம அடிச்சு துரத்தலாம் அர்த்தம். ஆமே. கேட்கவே வேணாம். ஏய், தேவன் எனக்கு வேலை தரேன்னு சொன்னாரு, நீ என்ன குறுக்க நிற்க? தூக்கடா அவனை இயேசு நாமத்தில். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு?
தேவன் அதை பற்றி ஏன் சொல்லவே மாட்டேன்றார் தெரியுமா? சொன்னால் அதை சித்தம் நீங்கள் நினச்சிருவீங்க. ஒரு வீடு வாங்குறீங்க, வீட்டு ஓனர் வந்து சாவியை கொடுத்துட்றாரு. இன்னிலேருந்து வீடு உங்களுக்கு, ரூபாய் நான் வாங்கிட்டேன், பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன், வச்சுக்கோங்க, வீட்டில் நல்லா நீங்கள் குடியிருக்கலாம், ஜன்னலை திறந்தால் நல்லா காற்று வரும், சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின் போது திறந்து உள்ளே போகிறீங்க. டக்குன்னு நல்ல கரப்பாம்பூச்சி உள்ள கிச்சன்லேருந்து வெளியே வருது. உடனே நீங்கள் என்ன செய்றீங்க? ஹவுஸ் ஓனருக்கு ஃபோனை போடுறீங்க. ஐயா காற்று வரும்னு சொன்னீங்க, கரப்பாம்பூச்சி வருது, நீங்கள் சொல்ல வேலை, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், நம்ம என்னாலும் கூட்டம் போட்டு கூட்டி பேசுவோமா அப்படின்னு அவர் கேட்பார். தம்பி, உனக்கு வீடை தான் நான் கொடுத்தேன், கரப்பாம்பூச்சி நான் கொடுக்கல. ஒருவேளை கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேட்கவே வேணாம், செருப்பை கழட்டி அடிச்சு. ஏன்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது கரப்பாம்பூச்சியை பற்றி பேசவே. அப்படித்தான் இங்கே சொல்கிறாரு. நான் எரிக்கோ பட்டணத்தை பேசிட்டேன்ல, அப்புறம் மதில்டா மதில், அதெல்லாம் உதிர்ற செதில் கையெழுத்து தாவலாம். ஆமே ஆமே. அப்ப என்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பேசுறாரோ, அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது குறுக்கே வருகிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து தேவனிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை தேவன் பக்கம் திரும்பாமலே நீங்கள் தவிடுபடியாக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு குறிப்பிட்ட அந்த பிளான்ல, டிசைன்ல இந்த எதிரிகளை பற்றிய பேரே இல்லை. காணான பேசினவர் செங்கடலை பேசலை. இவன் ஓடுறான், போகிற நேரத்தில் செங்கடல் வருது. அப்போ சொல்கிறான், ஐயா செங்கடல் சொல்லவே இல்லை, நீங்கள் இவ்வளோ நிறைய பேர் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு, ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடை வருது, இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படி, நீ கடவுள் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்தாரு? கர்த்தர் வந்து உனக்கு ப்ராமிஸை கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. குறுக்க வர்றது எல்லாம் ஏன்ட்டேருந்து வந்தது இல்லை. அந்த நீ போய் தொட போகிற பற்றியா, அது மட்டும்தான் ஏன்ட்டேருந்து வர்றது, மற்ற எதுவுமே என்கிட்ட வர்றது இல்லை. அதனால் குறுக்க இருக்கிற எல்லாத்தையும் நீ என்னை திரும்பி பார்த்து என்ன செய்யணும்னே கேட்காத. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா யாராச்சும் ஜெபிச்சு சித்தம் கேட்குறீங்களா? ஆண்டவரே இந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிறதா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், தம்பி நான் புத்தர் கிடையாது, எந்த உயிர்களையும் துன்பப்படுத்தாத, நான் வந்து அடித்து புசின்னு இருக்கிறேன், முடிஞ்சால் அடித்து தூர போடு, இல்லை முடிஞ்சால் வறுத்து சாப்பிடு, என்கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காத, கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குறதே இல்லை, அடிச்சிடுறீங்க. ஆனால் பிசாசு வந்தால் மட்டும் கேட்குறீங்க, வியாதி வந்தால் மட்டும் கேட்குறீங்க. ஏன்? என்னைக்கு நீ வியாதியையும் பிரச்சனையும் தடையையும் ஒரு சாதாரண கரப்பாம்பூச்சியாக நினைக்கிறியோ, அன்னைக்கு தேவனை பார்த்து நீ கேட்கவே மாட்டேன், வெளியேறா. எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையா எது வந்தாலும் அது நிர்மூலமாக்கப்படும், அது நொறுக்கப்படும். மலையே வந்தாலும், எனக்கு குறிக்க ஒரு மலையே நின்றாலும், மலைகள் இருப்பது தவறல்ல, ஆனால் என் வழிகளில் அது இருக்கும் என்றால் அது நகர்ந்தே ஆக வேண்டும். ஆமா, எந்த மலையா இருக்கட்டும், என் பாதையில் இருந்தா இமயமலையே ஆனாலும் அது தகர்க்கப்பட்டுதான் ஆக வேண்டும். மலைகளை தகர்க்கிற விசுவாசம். அங்க விசுவாசத்தை பேசும்போது மலையையும், இங்கே விசுவாசத்தை பேசும்போது ஸ்ட்ராங்கான ஒரு சிட்டி வால், அது பேர் என்ன, ஜெரிகோ வால், அதையும் பேசுற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ஸ்ட்ராங்கானது உனக்கு நான் கொடுத்த ஃபெய்த், அதை விட ஸ்ட்ராங்கானது என்னுடைய குணம், என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், என்னுடைய உண்மை, அதை விட ஸ்ட்ராங்கானது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நான் சொன்ன வார்த்தை இந்த மலையெல்லாம் மாறினாலும் மாறாது. அந்த வார்த்தையோடு நீ இணைஞ்சிட்டினா மலையோட நீ ஸ்ட்ராங் ஆயிடுற. அந்த விஷயங்கள் தகர்க்கப்படும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், கடவுள் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்தார் சார், ஆனால் எதுக்கு சார் இதெல்லாம் வருது? ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், பிரச்சனையை அவன் கொடுக்குறான், உடைக்கிறது நீ உடைச்சிடு, இதுதான் டீலே. ஆமாம், என் வேலையை நான் செய்கிறேன், அவன் வேலையை அவன் செய்வான், உன் வேலையை நீ செஞ்சிரு. இதில் போயிட்டு நீ திரும்ப என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நான் உனக்கு சொன்ன லிஸ்ட்டில் இது இல்லையோ அப்போ அது அங்கே இருக்கக்கூடாது. அவ்வளோதான், இருக்கக்கூடாது. ஒரு லேண்ட் வாங்குகிறோம், பேங்க்காரன் சொல்கிறாரு, சார் அந்த லேண்டில் வந்து இவர் வந்து இவருடைய இடம் இவ்வளோ உள்ளே வருது சார் அப்படின்னு சொன்னால், அவர் உள்ளே வந்தாருன்னா நான் அமைதியாக தான் இருக்கணும், ஏன்னா பேங்க் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எனக்கு தான் சொல்லிடுச்சு பேங்க்கு, அந்த லேண்ட் ஓனர் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் நான் பேங்க்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அவர் கேட்பார், நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், அது உங்களுக்கு தான் சார் சொந்தம், அவ்வளோதான் சார், அதுக்கு மேலே எவனும் வரவே கூடாது. அப்போ
எனக்கு சொந்தம்னு சொல்லிருச்சுன்னா, இப்போ இவனுக்கு சொந்தம் இல்லை, இவன் வருவான்றதை சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, அவன் வரக்கூடாதுன்னு அர்த்தம். நான் சொல்லுகிற உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அதற்கு தடையாக இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு வேளையில இருக்கக்கூடாது. கையை தட்டு வருகிறவர், கையை தட்டு, இருக்கக்கூடாது. ஏன் எரிக்கோ மதில் இடிந்தது? எரிக்கோ பட்டணத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் மதிலை பற்றி பேசாதனால அது அங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். மதிலை உடைக்கிறத பற்றி தான் பேசினார் தேவன். மதிலை நான் தருவேன்னு சொல்லலை, பட்டணத்தை தரேன். அப்போ மதில் அதெல்லாம் செதில்றான்ட்டு போயிருண்டான்ட்டு, அதை பற்றி ரொம்ப பேசவே இல்லை. நண்புக்குரியவர்களே, முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தேவன் எப்பொழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசுவார். வழியில் இருக்கிற தடைகள் எல்லாம் அவர் பேசினார்னா, தேவனே சொல்லியிருக்கார் சார், இப்போ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பான்னு சொல்கிறார் இல்லைங்க. இப்போ இந்த வசனத்தை எதுக்குங்க சொன்னார்? நான் விடுவிப்பேன்றது தானங்க சொல்ல வந்தார். சொல்லுங்கம்மா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அது எல்லாவற்றிலிருந்து அவனை நான் விடுவிப்பேன். இந்த வசனம் எதுக்கு சொன்னார்? நான் எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் விடுவிப்பேன் தானே சொல்ல வந்தார். இந்த வசனத்தை அவன் எப்படி எடுக்கிறான்னா, அவரே சொல்லிட்டார்ல, நீதிமானுக்கு வரும் துன்பம் அதிகமாய் இருக்கும் சொல்லிட்டார்ல, ரெண்டாவது வரிக்கு வரமாட்டேன்றான். அதனால வரும், அதனால வரும். என்னடா சொல்ற? வரும். அவர் என்ன சொன்னார்? நான் அதில் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு? நீதிமானுக்கு உண்மையான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தா கூட, இருக்கும் கிடையாது, இருந்தா கூட, ஒருவேளை அநேகமாக இருந்தா கூட, இவ்வளவு ப்ராப்ளத்தை தீர்க்கிறதான்னு நான் சோர்ந்து போக மாட்டேன். அத்தனையிலே அவன் கூட நின்று அத்தனையிலே அவனை விடுவிப்பேன். இந்த அநேகன்ற வார்த்தை எதுக்கு சொல்றாருன்னா, அவனுக்கு ஒரு நாளில் 100 பிரச்சனையை எதிரி கொடுத்தாலும் 100ல நான் நிற்பேன்டா, நான் நிற்பேன்டா, நின்று, ஆமா நான் உன்னை விடுவிப்பேன்டா, ஆமா நான் கோட்டு போற உனக்கு பிடிக்கலன்னா போடுவேன்டா, நான் டான்ஸ் போற பிடிக்கலன்னா ஆடுவேன்டா, ஸ்டைலா கெத்தா அப்படின்ற மாதிரி 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் வருவேன்டா, நின்று அத்தனையில் விடுவிப்பேன்டா. ஐயா 100 வரீங்க, 500 1000 நாளும் வருவேன்டா. அதைத்தான் சொல்றாரு. அவர் சொல்ல வந்தது வரும்னு சொல்ல வரல. வந்தா கூட மேபி அப்படிதான் இருக்கு. மேபி ஒருவேளை இருந்தா கூட நான் இருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் என்ன செய்கிறேன் சார்? கொடை இருக்குன்னா மழை பெஞ்சா என்ன பெய்யாட்டி என்ன, கை தட்டிங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்படி சொல்லுங்க சார் ஒரே வரியில், அவ்வளோதான். கொடை இருக்கு, சின்ன மலை இருந்த பெரிய மலை இருந்த போயிட்டே இரு, கர்த்தர் நம்மளை ஆசிரியப்பார். என் அன்புக்குரியவர்களே, 2 சக்ஸஸை நான் உங்களுக்கு லைட்டாக கம்பேர் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். அரண்கள்ன்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அரண்களை உடைப்பது எப்படி, விசுவாசம் எப்படி, எதோட எந்தெந்த விஷயத்து பொருட்களோடு தொடர்புடையது அப்படின்னு பேச போகிறேன். அதாவது 7 ஆசாரியர்கள் கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிமா. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தடவை டேக்ஸ் எழுதுறாரு. இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கோ இல்லையோ, ஆனா ரொம்ப அதுல ஒரு பியூட்டி இருக்கு. 7 ஆசாரியர் 7 எக்காலம் 7ஆம் நாளிலே 7 தடவை சுற்றி வரணும். 4 தடவை ஒரே வசனத்து 7 வருது. 4 28. 28னா ஹீப்ரூவில் அது ஒரு மகிமையான நம்பர். இப்போ நமக்கு பர்த்டே 28 இருக்குல்ல, அந்த மாதிரி. 14னா அது என்னது? ஒரு ஜெனரேஷன். 14 தலைமுறை அப்படின்னா அது ஒரு அடுத்த 14ஆம் தலைமுறை. அப்படி இப்படி புதிய ஏற்பாட்டில் முதல் அதிகாரத்தில் 4:14 வருது. அப்போ 14னா அது ஒரு ஜென்ரேஷன், ரைட்டாமா? 3:14 வருது. 3:14 42. 3:14 வருது. முதல் ஒரு 14, அடுத்து ஒரு 14. 28னா ஹீப்ரூவில் டோட்டல் நம்பர்ஸ் 28 நினைக்கிறேன். ஏன்னா டோட்டல் ஆல்ஃபபெட்டிக் 22 ஹீப்ரூ அதுக்கு மீனிங் என்னென்னா ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. எதையாச்சும் 28 கொண்டு வரலாம்னு விட மாட்டேன்றாங்க. அது சரி பரவாயில்ல, நான் 28 சார். ஆமாம், ஒய்ஃப் 14, என் பையன் 14. ஆமாம், 14 28 வந்துருச்சுல. அப்போ 4 28 இங்கே 28ன்றதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உபாகம் 28 அதில் வர பிளெஸ்ஸிங்ஸு ரைட் அண்ட் ராங் அப்படின்ற மீனிங் 28க்கு.
ஸோ என்னன்னா வந்து இந்த 4 7 சொல்றார், 7 விஷயங்கள் சொல்றார்.